எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையானது மாவு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் சீரகம் கொஞ்சம். அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஜீரகம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இது உருண்டை பிடிச்சி நம்ம அந்த அங்கே எண்ணெய் இருக்குதா அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தண்ணியில் கொஞ்சம் கை கழுவிட்டு மாவை உருண்டை பிடிச்சிக்கணும். நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் மாவு மாதிரி வரும். அப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு மக்களே. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.